வெல் தட்ஸ் ராப் ஏஷியா கப் 2025 அண்ட் என்ன ஒரு ஃபினிஷ். யூஸ்வலி இந்த ஏஷியா கப் ஃபைனல்ஸ்லாம் பல முறை வந்து டேம் ஸ்குவிப்ஸ், அதாவது ரொம்ப ரொம்ப ஒன் சைடட் போட்டிகளாக போயிருக்கு. பட் இன்றைக்கி அப்படி நடக்கலை. அதற்கு மிக முக்கியமான காரணம், ரெண்டு அணிகளுமே வந்து கொஞ்சம் சொதப்பில் ஆடினாங்க. இந்தியா வந்து த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் அவங்களே ஒத்துப்பாங்க, தே ஹேவன் பிளேட் அட் தர் பெஸ்ட். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. பாகிஸ்தான் ஆக்சுவலி அவங்களோட யூஸ்வலாக அவங்க டாப் ஆர்டர் கிரம்பிள் ஆகும், லோவர் ஆர்டர் பயங்கரமாக ஆடுவாங்க. இன்றைக்கி அப்படியே ரிவர்ஸ், டாப் ஆர்டர் பயங்கரமாக ஆடினாங்க. 10 ஓவருக்கு அப்புறம் சூப்பர் 4ல் என்ன பிரச்சனை நடந்ததோ அது இன்றைக்கி ரொம்ப ஒரு 4 மடங்கு வேகமாக நடந்தது பாகிஸ்தானுக்கு. இமேஜின் 113க்கு 1லேருந்து 33 ரன் 9 விக்கெட்டுக்கு இழக்கிறாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அஃப்கோர்ஸ் குல்தீப் யாதவ் 4 விக்கெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ், 17 விக்கெட் டோர்னமெண்ட்டில் எடுத்திருக்காரு, சூப்பராக போட்டிருக்காரு, டவுட் இல்லை. பட் வருண் சக்கரவர்த்தியோட கான்ட்ரிபியூஷனை நம்ம மறுதளிக்கவே முடியாது. ஏன்னா சாயிப்ஸாதா ஃபர்ஹான் அண்ட் ஃபக்கர் ஜமான் 2 ஓப்பனர்ஸுமே நல்லா ஆடிட்டு இருந்த தருணத்தில் வந்து பிரேக்கை போட்டார். அண்ட் அவருக்கு ஒரு ரிதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் தரலை. அவரோட ஓவரை கிட்டத்தட்ட தங்க பஸ்பம் மாதிரி யூஸ் பண்ணார் சூரியகுமார் யாதவ், விச் ஐ தாட் ஹி டிட் ரியலி வெல். ஏன்னா ஹார்திக் பாண்டியா இல்லாத இந்த போட்டியில் ஆப்வியஸாக பல புருவங்கள் எழுந்துச்சு. ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரை ஆட வச்சாங்க ரிங்கு சிங். ஏன்னா அவர் கடைசியில் ஒரே ஒரு பால் தான் ஆடினார். ஹர்ஷ்தீப் ஆடி இருக்கலாமோ, ஏன் ஆடலை, இந்த மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி ஸ்பின் கண்டின்ஜென்ட் மீது பொறுப்பு அதிகமாக இருந்தது. அண்ட் அது வருண் சக்கரவர்த்தி ரொம்ப சிறப்பாக கையாண்டார். அவர் முதல் ஆளாக வந்து நின்று முனைப்போடு செயல்பட்டார். 2 ஓப்பனர்ஸ் அவர் அவுட் ஆக்கி விட்ட உடனே அங்கே ஃப்ளட் கேட்ஸ் ஓப்பன் ஆச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஓவரில் குல்தீப் யாதவ் 3 விக்கெட் எடுத்தார். அது 17வது ஓவர். எஸ், 17வது ஓவரில் 3 விக்கெட் அண்ட் சரமாரியாக காலி ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் 147 ஈஸி சேஸ் அப்படின்னு மேபி பார்க்குறவங்களுக்கு இருந்தாலும், இந்த மிட்லிங் டோட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மீடியாக்கர் டோட்டல்ஸ், ரொம்ப பெரிய டோட்டலும் இல்லை, ரொம்ப சிறிய டோட்டலும் இல்லை, இந்த மாதிரி டோட்டல்ஸ் எப்போதுமே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேட்ச்சில் அப்படிப்பட்ட ஒரு சேஸ் வந்து இந்தியாவுக்கு ட்ரிக்கியாக அமைஞ்சிருக்கும். ஆனால் அபிஷேக் சர்மா மீது இருக்கிற ஓவர் ரிலையன்ஸ் இந்த டோர்னமெண்ட்டில் அது அப்பட்டமாக வெளில வந்தது. இன்னொரு ஒரு ஸ்டார்ட் இருந்தது, நம்பர் 7 to நம்பர் 11 இந்தியாவோட பேட்டர்ஸ் 85 பந்துகள் தான் ஆடினாங்க இந்த டோர்னமெண்ட்டில். ஸோ கிடுக்கிடுன்னு ஒரு கொலாப்ஸ், பார் பிளேயில் 3 விக்கெட் இழந்தாங்க. பெரிய ஒரு அபாயம் இருக்குதுன்னு நம்ம நினைக்கும் போது சஞ்சு சாம்சனோட சேர்ந்து திலக் வர்மா முதல் ரெஸ்கியூ ஆக்ட் செஞ்சார். அண்ட் எவ்வளோ கச்சிதமாக ஆடினார், எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஆடினார், சிங்கிள்ஸ் எடுத்தார், டாட் பால்ஸ் அவாய்ட் பண்ணார், பர்சன்டேஜ் ஷாட்ஸ் ஆடினார். எது அவரோட பர்சன்டேஜ் ஷாட்ஸ், அவர் அந்த லெக் சைடில் தூக்கி மடக்கி அடிக்கிறது மிட் விக்கெட் மேலே, இல்லை அந்த ஸ்வீப்பை பயன்படுத்துறது. 2 ஷாட் அடித்தார் ஷார்ட் ஃபைன் லெக் மேலே, ஃபைம் அஷ்ரப் பேஸே கொடுக்கல, அதை அப்படியே ஃப்ளிக் பண்ணி பின்னாடி அடித்தது வந்து எக்ஸ்ட்ராடனரி பேட்டிங். அண்ட் அந்த திறனுக்கு கிடைச்சது தான் பெரிய வெற்றி. அண்ட் நீங்கள் பார்த்து